ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்கள் ரவிந்த். மோட்டோரோலா உடைய எக்ஸ் சீரிஸ்க்கு கீழே மோட்டோ X30 ப்ரோ அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் மெயினாக அவங்க ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான ஸ்பெசிஃபிகேஷனோட பேக் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, என்ன பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு குளோபலில் லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் வருமா, வந்தால் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட எதிர்பார்க்கலாம் அப்படின்ற அந்த கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மோட்டோ X30 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக iQoo அண்ட் OnePlus கிட்ட இருந்து லான்ச் ஆன OnePlus 10T அண்ட் iQoo 90 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு காம்படிஷனை தான் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா அந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷனோட சிமிலரான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த மோட்டோ X30 ப்ரோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு லான்ச் ஆயிருக்கு. பட் ஆனால் அந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் அட்ராக்ஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக்கில் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கர்வ்டு எட்ஜஸ் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேயோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேபி இந்த கர்வ்டு எட்ஜஸ் அப்படின்றது ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காமலும் இருக்கலாம். பட் கண்டிப்பாக இந்த கர்வ்டு டிஸ்ப்ளே அப்படின்றது ஒரு நல்ல அட்ராக்டிவ் ஃபீச்சரா தான் இப்போதைக்கு இந்த ஜெனரேஷன் பீப்புளுக்கு இருக்குது. அந்த வகையில் இந்த கர்வ்டு டிஸ்ப்ளே இதுக்கு முன்னாடி OnePlus 10T iQoo 90லுமே இல்ல அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் வருத்தப்பட்டிருப்பீங்க. பட் அந்த டிஸ்ப்ளே, அந்த கர்வ்டு டிஸ்ப்ளே இந்த மோட்டோ X30 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்குது. மற்றபடி பேக் சைட் டிசைன்லாம் யூஷுவலான ஒரு டிசைன் தான். கேமரா மாடல் லெஃப்ட் சைடில் அந்த ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல 3 கேமராவை பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மிடில் மோட்டோக்கான லோகோ இருக்கு, கீழே மோட்டோல அவங்களுடைய பிராண்டிங் நேம் இருக்கு. அண்ட் டிசைன் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ஒரு யூஷுவலான டிசைன் தான். பட் முன்பக்கத்துக்கான வியூ கர்வ்டு டிஸ்ப்ளே அப்படின்றதுனால ஒரு ஃபுல் வியூக்கான டிஸ்ப்ளே கிடைக்குது. டாப் அண்ட் பாட்டம்ல இருக்கக்கூடிய பெசல்ஸும் கம்மியா தான் இருக்கு. பஞ்சோல் டைப்ல ஒரு சின்ன நாட்ச் இங்க செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அந்த வகையில டிசைன் கண்டிப்பா இந்த மோட்டோ X30 ப்ரோ கொஞ்சம் இம்ப்ரெசிவாவே இந்த ஸ்மார்ட் போனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றதுக்குள்ள வந்தோம்னா ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான டிஸ்ப்ளே 6.73 இன்ச்சஸ்ல POLED டிஸ்ப்ளே ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அது கூட ரெஃப்ரெஷ் ரேட்டா 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இது ஒரு கர்வ்டு டிஸ்ப்ளே அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸோ கர்வ்டு டிஸ்ப்ளேவா இந்த ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இந்த POLED அப்படின்ற இந்த வெட்டிங் ரீசெண்ட் டேஸா மோட்டோரோலா ஸ்மார்ட் போன்ஸ்ல நம்ம கேள்விப்பட்டு இருப்போம். ஆக்சுவலா இது AMOLED டிஸ்ப்ளே தான். பட் நார்மல் AMOLED டிஸ்ப்ளேல நமக்கு டிஸ்ப்ளேக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேனல் கிளாஸ் பாடி கொடுத்திருப்பாங்க. பட் ஆனா இந்த POLED டிஸ்ப்ளேல என்ன பண்ணிருப்பாங்கன்னா கிளாஸுக்கு பின்னாடி, டிஸ்ப்ளேக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேனல் பிளாஸ்டிக்ல கொடுத்திருப்பாங்க. அதுதான் ஆக்சுவலா AMOLEDக்கும் இந்த POLEDக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி மொபைல் டிஸ்ப்ளே உடைய அந்த பிக்சல்ஸ் டெக்னாலஜி அதுல எல்லாத்துலயுமே எங்கேயுமே வித்தியாசம் கிடையாது. AMOLEDக்கும் POLEDக்கும் ஒரே மாதிரியான பிக்சல்ஸ் டெக்னாலஜி தான் நமக்கு இருக்கும். ஜஸ்ட் பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த பேனல் மட்டும் தான் வித்தியாசம். அண்ட் இங்க பிளாஸ்டிக்ல இந்த பேனல் பேக் சைடு இருக்கக்கூடிய பேனல் யூஸ் பண்றதுனால இந்த POLED வரக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் நம்ம இன்னும் ஸ்லிம்மா லைட் வெயிட்டடா கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி மோட்டோரோலா தரப்புல சொல்றாங்க. இதுக்காக தான் இந்த POLED டிஸ்ப்ளேவை அதிகமா இப்போ மோட்டோரோலா யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில POLED அப்படின்றதும் கிட்டத்தட்ட AMOLED டிஸ்ப்ளே தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல 140 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதும் இந்த ஸ்மார்ட் போனுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் தான். அது போக மொபைலுக்கான பர்ஃபார்மன்ஸ் இப்போ ரீசெண்டாக iQoo 90 அண்ட் OnePlus 10T ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ண அதே Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற Snapdragoனுடைய த மோஸ்ட் பவர்ஃபுல் சிப், இந்த ஒரு சிப்பை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 4 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்டான சிப். பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லாம் பீக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். Snapdragon 8 Gen 1 விட இன்னும் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப். அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு குறையும் இருக்காது. ஒரு டாப் நாச்சான பர்ஃபார்மன்ஸ் இதுலையும் எதிர்பார்க்கலாம். அது கூடவே LPDDR5 ரேம் டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரியான லேட்டஸ்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப்போட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வருது. அண்ட் இந்த மொபைலுக்கான பேட்டரின்னு பார்க்கும்போது 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 125 வாட்ஸ்க்கான ஒரு ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் இந்த 125 வாட்ஸ்க்கான சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த 4500 mAh பேட்டரியை 50% 7 நிமிஷத்துல சார்ஜ் பண்ணிக்க முடியும் அண்ட் 100% 19 நிமிட்ஸ்ல சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்கு. இன்ஃபேக்ட் OnePlus 10T iQoo 90 எல்லாம் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்கல. பட் மோட்டோ இங்க கொடுக்குறாங்க 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த மோட்டோ X30 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கு. ஸோ இதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு ஸ்பெஷல் அட்ராக்ஷனே சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பின்பக்கம் பேக் சைட் கேமரான்னு பார்க்கும்போது 3 கேமரா இருக்கு. பட் அதில் பிரைமரி கேமரா 200 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமராவை இங்கே நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கேமரா சாம்சங் ரீசெண்டாக அவங்க ரெடி பண்ண அந்த ஒரு 200 மெகா பிக்சலுக்கான சென்சார் தான். ஸோ அந்த சென்சரை பேக் பண்ணி தான் இந்த பிரைமரி கேமரா இருக்க போகுது. அது போக 50 மெகா பிக்சலுக்கான
செகண்டரி அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா அண்ட் மூணாவதா 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படின்ற மாதிரி 3 கேமராவுமே வேற லெவலான ஒரு கேமரா இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்குறாங்க. அதுவே செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கேயுமே டாப் நாச் 60 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவோட இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்றது லான்ச் ஆயிருக்கு. அந்த வகையில் இதுக்கு முன்னாடிலாம் 32 மெகா பிக்சல் 44 மெகா பிக்சல் விவோட்டெல்லாம் பார்த்தோம். பட் இங்க 60 மெகா பிக்சல் அவங்களையும் தாண்டி 60 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவோட போயிட்டாங்க. ஸோ அந்த வகையில் செல்ஃபி அண்ட் ரியர் கேமரா ரெண்டுமே ஒரு டாப் நாச்சா ஒரு செம அட்ராக்டிவான ஃபீச்சரோட தான் இந்த ஸ்மார்ட் போன் குளோபல்ல சைனாவில் இப்போதைக்கு லான்ச் ஆயிருக்கு. மற்றபடி மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட், ஆண்ட்ராய்ட் 12க்கான அந்த ஒரு அப்டேட்டட் ஸ்டாக் ஓஎஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் காமனாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அது மொபைலுக்கான ப்ரைஸ் செக்மெண்ட் சைனாவில் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டாக 8GB 128GB இந்த ஒரு வேரியன்ட் 43,600 அப்படின்ற மாதிரியான இந்தியன் மணிக்கு அவங்க மணியை இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 43,600 அப்படின்ற மாதிரியான செக்மெண்ட்டுக்காக அங்கே சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது சைனாவில் அவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அதே ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வராது. கண்டிப்பா சைனாவில் லான்ச் பண்ணதை விட எக்ஸ்ட்ரா ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது அந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வருவாங்க. அந்த வகையில் இந்தியன் மார்க்கெட்டுக்கு 50 to 55K பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த ஸ்மார்ட் போன் வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பட் எப்போ வரும் அப்படின்றதுக்கான விடை கிளியரா இல்லை. ஏன்னா மோட்டோரோலா தரப்புலேருந்து இப்போதைக்கு குளோபல்ல மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்டுக்கு எப்போ கொண்டு வருவோம் அப்படின்றத பற்றின எந்த ஒரு நியூஸும் அவங்க தரப்புலேருந்து எதுவுமே வரல. பட் இந்தியன் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் போன் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள வரலாம் அப்படின்ற மாதிரியான சில டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த வகையில் செப்டம்பர் மாதம் இந்த மோட்டோ X30 Pro இந்தியாவில் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட 50,000 ரூபா இல்லை 55,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த மோட்டோ X30 Pro இந்தியன் மார்க்கெட்டுக்கு தேவையா தேவையில்லையா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோவில் இந்த மோட்டோ X30 Pro ஸ்மார்ட் போனை பற்றி டீடைலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அறிவன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.